தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, அஷ்டமி திதி, நள்ளிரவு 1:07 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், காலை 10:47 வரை உள்ளது. அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம். சித்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலை 6 முதல் 7 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 7 முதல் 8 வரை. சுக்கிர ஓரை காலை 10 முதல் 11 வரை. புதன் ஓரை காலை 11 முதல் 12 வரை. சந்திர ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்களாகும். காலை முதல் 10:47 வரை அனுஷ நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஆகையால் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை 10:47 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். காலை 10:47 பின்னர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 3, திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 3, ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு உண்டு. சனி 12, புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். இரும்பு சம்பந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று தவிர்க்கவும். புதன் 12, மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 12, பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 12, மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். விவசாய பொருட்கள் விற்பனை சுமாரான லாபத்தை தரும். உரக்கடை வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சூரியன் 12, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நட்சத்திர பலன். அசுபதி. தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உள்ளது. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் துர்க்கை அம்மன். ரிஷபராசி.
சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சில காரியங்கள் தடையாகும். செவ்வாய் 2 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும். குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை, புதிய முதலீடுகளை இன்று தவிர்த்தல் நலம் பயக்கும். சனி 11 தொட்ட காரியம் துலங்கும், இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபகரமாக இருக்கும், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. புதன் 11 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சூரியன் 11 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர், உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 11 கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், உரம் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நட்சத்திர பலன் கார்த்திகை நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் கவனம் தேவை, செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. மிருகசீரிஷம் தெய்வ அனுகூலம் உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, குலதெய்வ வழிபாடு. மிதன ராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 12 நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை, வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. புதன் 10 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சனி 10 செய்கின்ற தொழிலை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 10 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், அரசாங்கத்தில் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 10 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம், புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்தல் அவசியம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு, நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் உறுவீர்கள், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார், குலதெய்வ வழிபாடு.
கடகராசி சந்திரன் 12. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். செவ்வாய் 12. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்வது இன்று நல்லதல்ல. சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்த்தல் நல்லது. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 9. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள் தவிர்த்தல் நலம் பயக்கும். குரு 11. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்களுடைய தரிசனம் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூசம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வண்டி வாகனத்தில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகன பராமரிப்பு செலவு இன்று வருவது தவிர்க்க முடியாத ஒன்று. எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்ம ராசி சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 10. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். சிலர் ஊதிய உயர்வு பெறுவர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சனி 8. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 8. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபம் பெறலாம். ராகு 8. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கன்னிராசி சந்திரன் 10. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்த்தல் அவசியம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சனி 7.
உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களுடனும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் குடும்பத்தாருடனும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமும் கவனமும் தேவை. புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 7 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் அவசியம். நட்சத்திர பலன். உத்தரம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 6 தொட்ட காரியம் துலங்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6 அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம், உர வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. விசாகம் தொட்டது துலங்கும். மகான்களுடைய ஆசி உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 8 எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சனி 5 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 5 பெண்கள் தங்களுடைய வேலைகளை இன்று
நல்ல விதமாக செய்து முடிப்பார்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. ராகு 5 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். விசாகம் தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று தனவரவு உண்டு. அனுஷம் இன்று சந்திராஷ்டமம். காலை 10:47 மணி வரை புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. கேட்டை இன்று சந்திராஷ்டமம். காலை 10:47க்கு பின்னர் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 7. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும் நிதானம் தேவை, கவனம் தேவை. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 4. எதிலும் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்தால் வெற்றி அளிக்கும். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் சிலர் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 4. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகள் செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம் எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர். மகர ராசி. சந்திரன் 6. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 5. நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். சனி 3. தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். புதன் 3. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இருந்தாலும் மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு இன்று சுமாரான பலன்களையே தரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர்.
தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை மட்டும் தொடங்க வேண்டும். ராகு 3 செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் உத்திராடம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் மற்றும் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். குரு 4. நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் ஆலோசித்து அதன்பின் முடிவெடுக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்த்து விடுங்கள். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். அதனால் மற்றவர்கள் உதவிகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 2. பெண்களுக்கு இன்று சுமாரான தனவரவு உண்டு. தொழில் புதிதாக தொடங்கும் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழிலாளர்கள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், சக ஊழியர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிலும் உஷார் நிலைமை தேவை. சதயம். எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரட்டாதி. மகான்களுடைய தரிசனம் உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், காலபைரவர், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செவ்வாய் 4. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் இன்று முடிவெடுக்க வேண்டாம். சனி ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில்.
பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் எதையும் நிதானத்துடன் உஷார் நிலைமையுடன் இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்கும் பெண்கள் தங்களுக்கு அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபம் ஈட்டலாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ராகு ஜென்மத்தில் நிதான போக்கு அவசியம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். புரட்டாதி. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும். ஏதிலும் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். உத்திரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை தொடரவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. எதையும் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நிதான போக்கு அவசியம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை தொடரவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆதலால் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார ஆஞ்சநேய பெருமானை வேண்டினால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.